விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது புதுச்சேரியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் புதுச்சேரி உப்பளத்தில் நடைபெறக்கூடிய விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாஸ் இல்லாதவர்களுக்கு அனுமதி கிடையாது என காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் பாஸ் இல்லாத மருத்துவ குழுவுக்கும் அனுமதி இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாஸ் இல்லாமல் வந்த மருத்துவ குழுவை கூட உள்ளே அனுமதிக்காத காவல்துறையினர் கெடுபிடி காட்டியிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், பாஸ் இல்லாத மருத்துவ குழுவுக்கு கூட அனுமதி இல்லை அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ குழுவுக்கு கூட அனுமதி பாஸ் தேவைப்படுமா என்ப ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறை என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க? ஷாம், புதுச்சேரிக்கு மக்கள் சந்திப்புக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். புதுச்சேரியிலே உப்பளம் பகுதியிலே இருக்கக்கூடிய அங்கு பொதுக்கூட்டமானது நடைபெறவிருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேர் அனுமதிக்கப்பட்டு அந்த பொதுக்கூட்டம் என்பது 10:30 மணிக்கு தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில அந்த மைதானத்தை சுற்றியும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். 3 நுழைவு வாயில்கள் அமைத்து 3 நுழைவு வாயிலுமே பாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதிலே குறிப்பிடத்தக்க விஐபி என்ட்ரன்ஸ் பகுதியிலே யாருக்கும் அனுமதி கிடையாது. விஐபி பாஸ் இருந்தாலும் கூட இந்த ஒரு பகுதியிலே யாருக்கும் அனுமதி கிடையாது. முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு மட்டுமே இந்த விஐபி பாஸ் வழியாக அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில்தான் ஆனால் இந்த விஐபி இடத்திற்கு மருத்துவ குழுக்கள் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் அணி உள்ளிட்டவர்களுக்கும் இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விஐபி என்ட்ரன்ஸ் அருகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உள்ளே அனுமதிக்கப்படுவார். அதன் பிறகாக மாநில நிர்வாகிகள் அதே போன்று மருத்துவ குழுக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் வந்தக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்களையுமே காவல்துறை அனுமதிக்கவில்லை. அவர்கள் உள்ளே சென்றால்தான் இங்கே அருகிலே அந்த விஐபி என்ட்ரன்ஸ்க்கு அருகிலே தான் ஒரு கிட்டத்தட்ட 10 அவசர வாகன ஊர்தியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏதேனும் உள்ளே அவசர ஊதிய தேவைப்படும் பட்சத்தில் வெளியே இருக்கக்கூடிய அவர்களை வெளியே கொண்டு வந்து இங்கு மருத்துவ உதவிகளை வழங்குவார்கள். ஆனால் இங்கு விஐபி என்ட்ரன்ஸ் வழியாக மருத்துவ குழுக்கும் அனுமதி இல்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. தற்போது வரைக்கும் அந்த 10 மருத்துவர்களையும் உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் வெளியே நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு முறையான அனுமதி தரவில்லை, உள்ளே இருந்து உத்தரவு வரும் வரை உங்களையும் முன்னே அனுமதிக்க முடியாது என காவல்துறை தெரிவித்திருக்கின்றார்கள். காவல்துறையோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தனியார் பாதுகாவலர்களும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அந்த மருத்துவ குழுக்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.